நாங்கள் போரூர்லேருந்து வரோம். லதா என் பேர். நகையுடைய விலைகள் வந்து தினத்துக்கு தினம் ஏறிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000 நெருங்கிட்டு வருது. செய்தி கேட்கும்போது எப்படி இருக்கு ஒரு பெண்ணா? கேட்கும்போது குறையும்னு தான் பார்க்குறோம். கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் தேவைப்படுதே, வாங்கி தான் ஆகணும். சேமிப்பு நகைகள்லாம் நம்ம கனவாகவே இருக்கும் பலருக்கு வாங்குறதுன்றது. நாட்டுக்கு நாட்டு விலை ஏறிட்டு போகிறது எப்படி பார்க்குறீங்க? எங்கே போய் முடியும்னு தெரியல. கஷ்டப்படுறவங்கலாம் எப்படி வாங்குவாங்க? இப்போ வசதியாக இருக்கவங்க வாங்கிடுவாங்க. நகை வந்து ஆடம்பரத்தை தாண்டி நம்மளோட தேவைகளுக்கு ஏதாவது ஒரு கடன் அதிகபட்சம் நம்ம உடனடியே வேணும்னா அந்த நகையை வச்சுட்டு நம்ம அதை வாங்குவோம். நகையை வாங்க முடியாத சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணுறது, மாதம் மாதம் சேமிப்பு திட்டம் மாதிரி போட்டு வாங்கலாம். மொத்தமாக வாங்க முடியாதான். நகைகள் தான் ஏறுதுன்னு பார்த்தா அந்த பக்கம் வெள்ளி ஒரு சைடு ஏறிட்டு இருக்கு. அதே எப்படி பண்ணுறீங்க? அதுவும் அதே மாதிரி தான். ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க வேண்டிய விஷயத்துக்கு வாங்கி தான் ஆகணும். ஆனால் நகையோட என்னதான் விலை ஏற்றம் இருந்தாலும் நகையோட தேவைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆமாம், இருந்துகிட்டு தான் இருக்குது. நகை கடையில் கூட்டமாக தான் இருக்குது. மக்கள் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. எந்த நேரத்தில் நகையோட தேவைகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்மளுக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் வரும்போது அது ஹெல்ப்பாக இருக்குது. ஆனால் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் என் பேர் சீதா. கோல்டே போட்டுக்க மாட்டேன் நான். ஸோ ரியலி பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட். ஆனால் இன்னும் ஏற தான் போகிறது. 1.5 வரை போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். இவ்வளோ ரேட்டு போனால் எப்படி ஒரு நகையை ஒரு மிடில் ஃபேமிலிஸ் நம்ம எப்படி வாங்குறது? முடியாது. கேர்ள்ஸ் வந்து நகை யூஸ் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஒரு சம்திங், சில்வர் ஒரு சம்திங் விளையாட்டுக்கோ. சில்வரும் ஏறிட்டு இருக்கு. பட் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. திஸ் இஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் திஸ் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு கோ. எப்படிலாம் சேமிக்கலாம் நினைக்கிறீங்க? உங்களோட ஐடியா? கோல்டா? கோல்டு ஆர் சில்வர்? மந்த்லி திஸ் ஆர் கோல்ட் ஸ்டாக், அவ்வளோதான். மந்த்லி ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் கால்ட் அஸ். நகையோட தேவைகள் எங்கே அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ரேட்டெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் வந்துட்டு இப்போ கோல்டு தான் வாங்க வந்தோம். பட் ஆனால் வந்துட்டு சில்வர் வாங்கிட்டு போகிறோம். அதே மாதிரி சேலரி வந்துட்டு எதுவும் வந்து ஏற்றுற மாதிரியும் இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நான் எப்பவுமே வந்துட்டு இப்போ லேடிஸ்னாலே கோல்டுனா ரொம்ப இஷ்டம்தான். பட் ஆனால் இப்போ வந்துட்டு இவ்வளோ ரேட்டு போயிட்டுருக்கு. வந்துட்டு ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது. ஓகே, இப்போ மேரேஜாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் லேடிஸ் சொல்லும் போது நகை போட்டு போகணும். ஆமாம், மொய் வச்சுக்கணும். அப்போ வந்து நகைன்றது ஒரு அத்தியாவசியமாக இப்போ ஒன்றா மாறிட்டு வருது. இப்போ விலைவாசி அதிகமாக இருக்கும்போது அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம்னு நினைக்கிறோம்? இப்போ வந்துட்டு நாங்கள் சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு போட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ விற்கிற விலைக்கெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியல. ஸோ 10,000ன்றது இப்போ வந்துட்டு 1,200 போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா யாருமே வந்துட்டு கோல்டெல்லாம் போகவே மாட்டாங்க. அதுக்கிட்ட போக மாட்டாங்க. வாங்குற மாதிரி இல்லை. ஆமாம், ஆல்டர்னேட்டிவாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த நகை வந்து ஒரு பக்கம் கூட்டிகிட்டே இருக்கும்போது அக்ஷய திருதிக்கு நகை வாங்கினா பெருகும் சொல்லி காலகாலமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் அந்த நிலை எப்படி இருக்குமா, மாறுமா? அது வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நாங்களாம் வந்துட்டு மிடில் கிளாஸ், நாங்களாம் அந்த பக்கம் போக முடியுமான்றதே சந்தேகமாக தான் இருக்குது. வாங்குற மாதிரி பிளானே இல்லை.